ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக் ஆயுக்தா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் லோக் அதாலத் மன்னிக்கணும் லோக்பால் பற்றி பார்த்தோம். ஸோ லோக்பாலுங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை, மக்களின் நண்பன் அதுன்னு சொல்லியிருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அனைத்து நிலை அரசு ஊழியர்களையும் பிரதமர் உட்பட அவருடைய அமைச்சர் உட்பட எல்லாத்தையும் விசாரிக்கிற ஊழல் புகாரில் விசாரிக்கக்கூடிய அமைப்பாக வந்து லோக்பாலை சொல்லியிருந்தோம். ஸோ அதை கடந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்பால் இருக்கோ அதே மாதிரி லோக் ஆயுக்தா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. முதலமைச்சர் உட்பட அவங்களுடைய அமைச்சரவை, அந்த கேபினட் அமைச்சர்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருடைய ஊழல் புகாரை விசாரிக்கிற அமைப்பு தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா. ஸோ இதுவும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஏஆர்சி, ஃபஸ்ட்டு ஏஆர்சி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பரிந்துரைப்படி தான் அதை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 2013 ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லோக் ஆயுக்தாவை நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. இது ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக் ஆயுக்தாவை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1971. ஓகேங்களா. முதல்ல லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றிய மாநிலம் ஒடிசா. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்த லோக் ஆயுக்தாவை வந்து நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. அந்த லோக் ஆயுக்தா சட்டமாக இயற்றிய மாநிலம் வந்து ஒடிசா. 1970 சட்டத்தை இயற்றிருப்பாங்க. ஆனால் 1983 தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லோக் ஆயுக்தா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இந்த லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி லோக்பாலோ அதே மாதிரி தான் இந்த அரசுக்கு வந்து பரிந்துரை மட்டுமே தான் கொடுக்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து தண்டனை எதுவும் வழங்குகிற அதிகாரம் இந்த லோக் ஆயுக்தாவுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த லோக் ஆயுக்தா பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இவங்க அவங்களுடைய அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த லோக் ஆயுக்தாவோட ஆண்டறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னா ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எப்போ லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 2018 கொண்டு வந்தாங்க. 2018 ஜூலை 9 வந்து சட்டசபையில் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகப்படுத்தி நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அதே 2018 ஜூலை 10 பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். எல்லா ஸ்டேட்டும் வந்து லோக் ஆயுக்தாவை வந்து சட்டமாக நிறைவேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ முன்னமே சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து லோக் ஆயுக்தாக்கும் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். 65 வயசு 5 ஆண்டுகள் தான் அந்த தலைவருக்கு. ஸோ இதை நியமனம் பண்ணவர் யார் அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து உறுப்பினர்களை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. 1+4 தான் இருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு உறுப்பினர்கள் அமைப்பு வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். சரிங்களா. இப்போது தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் யார் அப்படின்னா இது முன்னாடி இருந்த ஒரு தேவதாஸ் அப்படிங்கிறவர். இப்போது யார் அப்படின்னா ராஜமாணிக்கம், ஜஸ்டிஸ் ராஜமாணிக்கம் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. நீதிபதி ராஜமாணிக்கம் தற்போதைய லோக் ஆயுக்தா தலைவர் யார் அப்படின்னா ராஜமாணிக்கம் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோக் அதாலத் அப்படின்னா இந்த மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சமரச பேச்சுவார்த்தை மூலம் வந்து நம்ம மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் லோக் அதாலத் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்னா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம். சரிங்களா. இந்த இந்தியாவில் இந்த லோக் அதாலத் எங்கே நடைபெற்றிருக்கோம் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கோம். அது கடந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 1986 அதை ஏற்படுத்தியிருப்பாங்க. 87 பார்த்திங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த சட்டபூர்வமான அந்தஸ்து இந்த அமைப்புக்கு லோக் அதாலத்துக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2002 நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நிரந்தர லோக் அதாலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்கள்லேயும் இதை ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க லோக் அதாலத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ இப்போ லோக் அதாலத் இந்த அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா
இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து ஓய்வு பெற்ற ஒரு மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த இந்த லோக் அதாலத் அமைப்போட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லோக் அதாலத் மூலம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து மட்டுமல்லாமல் கோர்ட்டுக்கு வர இருக்கும் வழக்குகளையும் நம்ம விசாரணை கொண்டு வந்து தீர்வு கண்டுடலாம். சரிங்களா? இந்த தீர்ப்பை வந்து முக்கியமாக மேல்முறையீடு பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இப்போ கேஸ் போட்டோம், ஒரு சிவில் டிஸ்ட்ரிபியூட் போட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்களையும் உட்கார வச்சு நம்மளையும் உட்கார வச்சு பேசுவாங்க. பேசும்போது நம்ம 2 பேத்துக்கும் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லும்போது, அதை எதிர்த்து அதை ஒத்துக்காமல் அதை எதிர்த்து முறையீடு பண்ணுறதுக்கு நம்ம மேல் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து மக்களோட பணம், நேரம், சக்தியை வந்து விரயம் செய்கிறதுலேருந்து பாதுகாக்குது. இது அது இல்லாமல் வந்து நீண்ட காலம் தேங்கியிருக்கக்கூடிய அந்த குற்றவியல், அதாவது வந்து கிரிமினல் டிஸ்ட்ரிபியூட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிரிமினல் டிஸ்ட்ரிபியூட்டை வந்து விசாரிக்க மாட்டாங்க. அதை தவிர சிவில் டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே விசாரிப்பாங்க. ஸோ இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா விரைவு நீதிமன்றங்கள். சரிங்களா? அந்த வழக்குகளில் வந்து விரைவாகவும் செலவுகள் எதுவும் இல்லாமல், அதிக அளவில் பொருள் செலவு இல்லாமல் விசாரணை பண்ணி தீர்வு காண்றதுக்காக இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதிமன்றங்கள் ஏற்கனவே சொன்னோம், லோக் அதாலத் அப்படிங்கன்னு சொன்னோம். மக்கள் நீதிமன்றங்கள், அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய வேறு பேர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மணி கிளைம் டிஸ்ட்ரிபியூட்டு, அப்புறம் வந்து இந்த திருமண வழக்குகள், இது தொடர்பான தகராறுகளையும் இதை வந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதிகப்படியாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா 1996 இந்த 1 மில்லியன் வழக்கை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து 1 மில்லியன் வழக்கை வந்து அளவிலான வழக்குகளை வந்து தீர்வு கண்டிருக்காங்க. அதை வந்து தேசிய அளவிலான ஒரு திட்டம் கொண்டு வந்து தீர்த்துருக்குறாங்க. அதுதான் வந்து மெகா லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 23, 2013 வந்து வழக்குகளை விரைவாக தேர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் வந்து நாடு முழுவதும் நடைபெற்றுச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் 35 லட்சம் வழக்குகள் வந்து தீர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிலையும் பார்த்திங்கன்னா 13,62,062 வழக்குகள் வந்து நம்ம தீர்வு கண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, லோக் ஆயுக்தா பற்றி பார்த்துருக்கோம், லோக் ஆயுக்தா சொல்லியிருக்கோம், லோக் அதாலத் பற்றி பார்த்துருக்கோம். மக்கள் நீதிமன்றங்கள், விரைவு நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய லோக் அதாலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.